எப்பயும் போல நம்ம தமயந்தி ஆஃபீஸ் கிளம்பிட்டா. அத்தை, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அத்தை. சாப்பாடு குழம்புலாம் வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அத்தை. என்னம்மா, நேத்தான டாக்டர் போய் பார்த்துட்டு வந்த, இன்னைக்கு உடனே ஆஃபீஸ் கிளம்புறேங்கிற? ஆமாம் அத்தை, அப்புறம் என்னத்தை பண்ண முடியும், வீட்லேயேவா இருக்க முடியும். இல்லம்மா, ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது. அப்படியே ஆஃபீஸ் போற, நீ வீட்லயே இருக்கலாம்ல. அத்தை, உங்களுக்கு தெரியாதா, நம்ம ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் தீர்க்கணுமில்ல அத்தை. அதுக்கு வேலைக்கு போய் தானே ஆகணும். இன்னைக்கு நான் சொன்னதை கேட்டிருக்க? சுரேஷ், அவன் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. சரி, அப்படி என்ன பண்ண முடியும்? கடன் கட்டுறதுக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். உன்னை நம்பிதான் அவளை அவன் கூட அனுப்புறேன். அவ ஏதாவது வெயிட் தூக்காம பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு தெரியுமா, என் பொண்டாட்டி என் குழந்தை என்னால பாத்துக்க முடியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் மனசை போட்டு குழப்பாம வீட்லயே உட்காந்துரு அப்படின்னு சுரேஷும் தமயந்தியும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் அந்த பேய் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன இந்த பொண்ணு நம்ம சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. என்னமோ அவங்க இஷ்டத்தை பண்றாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு சரளா புலம்பிட்டு இருக்கா. அப்ப இந்த பேய் வந்து, சுரேஷும் தமயந்தியும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அவங்க வரத்துக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிரும். அவங்க 2 பேரும் இங்க இருந்தா நம்ம திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது. அதுவும் தமயந்தி இருந்தா கண்டுபிடிச்சிருவா. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். எப்படியும் நம்ம திட்டத்தை நிறைவேற்றி அந்த தமயந்திய பழி வாங்கணும். இந்த சரளா வச்சுதான் நம்ம திட்டத்தை நிறைவேற்றணும். தமயந்தி இருந்தா நம்ம திட்டமே பாழா போயிரும். நல்ல வேளை அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இனிமே நம்ம திட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு அந்த பேய் பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போகுது. அப்படி அந்த பேய் என்ன திட்டம் போட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.